வணக்கம், வணக்கம், வணக்கம் நண்பர்களே. அதிமுக, பாஜக கூட்டணி இடையே நடந்து கொண்டிருப்பது உண்மையா? அல்ல பொய்யா? அரசியல் ஸ்டண்டா? அப்படின்ற மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பல குழப்பங்கள் வந்து தோன்றிட்டு தான் இருக்கு. மற்றொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, 2 கட்சிகளுமே இந்த முடிவ வரவேற்று, பட்டாசு வெடித்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இது வந்து எது உண்ம? அதிமுக மற்றும் பாஜக இடையேயான கூட்டணி முறிந்து விட்டதாக அதிமுக அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. பாஜகவுடனான கூட்டணி முறிந்ததை கொண்டாடும் வகையில அதிமுக தொண்டர்களும், பாஜக தொண்டர்களும் ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டாசு வெடித்தும், இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள். அ எனினும் நடந்து கொண்டிருப்பதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரும் பரபரப்ப தந்து கொண்டிருக்கிறது. அதிமுக அறிவித்துள்ள இந்த முடிவுக்கு 2 வகையான காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை மீதான அதிருப்தி மற்றும் மற்றொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, சிறுபான்மையினர் ஓட்டுக்கள். அண்ணாமலையை தவிர அண்ணாமலை பதவி நீக்கம் செய்து தங்களுக்கு இணக்கமான ஒருவரை பதவியில் அமர்த்துவதற்கான அதிமுகவின் தந்திரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுகவின் இந்த நிகழ்வு பார்க்கப்பட்டு வருகிறது. பாஜகவுடனான தொடர்ப நிரந்தரமாக தண்டிக்க அதிமுகவோ அதன் தலைமைக்கோ தைரியம் கிடையாது என்று பேராசிரியர் ஜவ் ஜவஹிருல்லா சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கும், என்றைக்கும் கூட்டணி இல்லை என்பதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அழகிற்காக மட்டுமே என்று காங்கிரசின் கே.எஸ். அழகிரி சொல்றாரு. தற்போது பொய்யாக கூட வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டணி இல்லை என்பார்கள். ஆனால் தேர்தல் நேரத்தில கூட்டணி வைத்துக் கொள்வார்கள் என்று உதயநிதி ஸ்டாலினும் சொல்கிறார்கள். அதிருப்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவின் கூட்டணி முறிவ எதிர்க்கட்சிகள் யாருமே நம்பல. நம்பவும் தயாரா இல்ல. அண்ணாமலை மீதான அதிருப்தியால எடுக்கப்பட்ட முடிவு என்றால், அது அதிமுகவின் கூட்டணி பிரச்சனையாக கருதப்படும். அதற்கு மாறாக சிறுபான்மையினர் வந்து பார்த்தீங்கன்னா, ஓட்டுக்கள கவருவதற்கான அ அதிமுகவின் யுக்தி என்றால், திமுக இத சும்மா விடாது. அ அதிமுக, பாஜக கூட்டணி முறிவு விவகாரத்த வந்து பார்த்தீங்கன்னா, விவகாரத்த வச்சே வந்து திமுக அரசியல் செய்யப் போவதா தெரிகிறது. இதற்காக ஒரு தந்திரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, கையில் எடுத்துள்ளதாம். அதன்படி பிரதமர் மோடிக்கு எதிராக அதிமுகவினர பேச தூண்டும் முயற்சியில ஈடுபடுமாறு திமுக பேச்சாளருக்கும் உத்தரவிட போகிறாராம். அ அதாவது மோடியை விமர்சித்து பேசவில்லை என்றால், அதிமுக, பாஜக உறவு முறிவு மோசடியானது என்ற பாயிண்ட் கிடைத்துவிடும். இதை வைத்தே பொது தளங்களில் கருத்துக்களை பரப்ப முடியும் என்று திமுக நினைக்கிறது. இந்த பாஜக விமர்சனமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேள பிரதமர வந்து மேலிட பாஜக விமர்சிக்கவில்லையானால், அண்ணாமலை மட்டும் தான் அதிமுகவுக்கு பிரச்சனையே தவிர, பாஜக கிடையாது. விமர்சிக்கப்பட வேண்டியது அண்ணாமலையே தவிர, பிரதமர் மோடியோ, மத்திய தலைவர்களோ கிடையாது. எனவே மோடியையும், அவருடைய ஆட்சியையும் விமர்சிக்கவில்லை என்றால், கூட்டணி முறிவு என்பதெல்லாம் நாடகம் என்று சொல்லி சிறுபான்மையின மக்களை எளிதாக நம்ப வைத்து விடலாம் என்று திமுக திட்டமிட்டிருக்கிறதாம். இதனால் அதிமுக மீதான நம்பிக்கையும் பொது தளத்தில குறைந்துவிடும். சிறுபான்மையினர் வாக்குகளையும் சிதறவிடாமல் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று திமுக திட்டமிட்டு இருக்கிறதாம். அப்படியே அதிமுக தனித்து போட்டியிட்டாலும் கூட, தேர்தல் சமயத்திலயோ அல்லது தேர்தல் முடிந்த உடனேயோ பாஜகவை மீண்டும் இணைத்துக் கொள்ளாது என்பதற்கு என்ன நிச்சயம்? அப்படி இணக்கமாகிவிட்டால் இதை வைத்தும் அதிமுகவின் தந்திரத்தை பொதுவெளியில் அம்பலப்படுத்தலாம் என்று திமுக கணக்கு போடுகிறதாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, பாஜகவை விமர்சித்தாலும் அதிமுகவுக்கு சிக்கல் ஏற்படும். தேர்தல் சமயத்தில் பாஜகவுடன் இணைந்து விட்டாலும் அதிமுகவுக்கு சிக்கல் ஏற்படும். இதில் எது நடந்தாலும் திமுகவுக்கு தான் பிளஸ் என்கின்றார்கள். இதற்கு நடுவுல அதிமுகவுக்குள்ளேயே 2 பிரிவுகள் இருக்கின்றன. ஜெயக்குமார், சிவி சண்முகம், கே.பி. முனுசாமி, தம்பிதுரை, செங்கோட்டையன் போன்றோர் எல்லாமே ஓரணியிலும், தங்கமணி, வேலுமணி, ஜெயபாஸ்கர் என பாஜகவுக்கு ஆதரவாளர்கள் மற்றொரு அணியிலும் இருக்கிறாங்க. இதை தவிர கிருஷ்ணசாமி, வாசன், ஜான் பாண்டியன், பாரிவேந்தர் என கூட்டணி கட்சிகளும் பாஜகவுக்கு ஆதரவா இருக்கின்றபோது, சொந்த கட்சியிலும், சொந்த கூட்டணியிலும் உள்ளவர்களை எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிக்கப் போகிறார் என்பதையும் திமுக
உற்று கவனித்து வருவதா தெரிகிறது. கூட்டணி முறிந்து அதாவது கூட்டணி முறிவு இப்போது தான் ஏற்பட்டுள்ளதால், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து தான் அதிமுகவின் செயல்பாடுகள வச்சு ஒரு முடிவெடுக்க முடியும் என்கின்றார்கள் அரசியல் விமர்சகர்கள். அ அதற்கேற்றவாறு மாநில தலைவர் அண்ணாமலையும் எந்த ஒரு கருத்துக்களையும் சொல்லாமல் இருப்பதும் பலரையும் கவனிக்க வைத்திருக்கிறது. பிரதமரையும் வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அரசையும், பாஜக அமைச்சர்களையும் அதிமுக தரப்பு விமர்சிக்குமா? அல்லது அடக்கி வாசிக்குமா? அப்படின்றது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.